இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்திருக்க டிமாண்டி காலனி பார்ட் 2 த வெஞ்சன்ஸ் ஆஃப் அன்ஹோலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தவங்களோட ஒய்ஃப் தான் பிரியா பவானி சங்கர். அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க இறந்ததுனால. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ஏன் நம்ம ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவங்க டிமாண்டி காலனியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த செயினை தொட்டால் ஏன் இறந்து போவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே ஒரு 2015 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு 4 பேர் மர்மமான முறையில் அந்த செயினை தொட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதுக்கு முன்னாடியே இந்த செயினை தொட்டு ஒரு 3 பேர் இறந்து போன மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் 2021 வரைக்கும் லீட் பண்ணி கொண்டு போகுது. அதுக்கடுத்து என்ன சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் 3 டைம் லைனாக நடத்தி கொண்டு போயிருக்காங்க. 2009 ஒரு 3 பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. 2015 ஒரு 4 பேர் அந்த செயினை தொட்டு இறந்து போகிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லுமே. 2021 இது எல்லாம் சேர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் அருள்நிதிக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கிறதாவும் காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 4 புத்திஸ்ட் மாங்க்ஸ் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த ஹாரர் ஃபீலை மறைக்கணுங்கிறதுக்காண்டியே அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் இன்டாங்கிள்மெண்ட்ஸுங்கிற நிறைய ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் இருந்துச்சு. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல மியூசிக் பண்ணியிருந்தார். அது போக இந்த படத்தோட ஆர்ஜினே பிரியா பவானி சங்கருங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இருந்துச்சு, ஸ்க்ரீன் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க உண்மையிலே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது போக அருண் பாண்டியன் அவங்களும் நான் கொடுத்த கேரக்டரை டீசெண்டாகவே பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு பெருசாக ஸ்க்ரீன் மூமெண்ட்ஸே இல்லை. படத்தோட செகண்ட் ஹாஃப் விட ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அதனால் செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகுது. அதில் ஒரு 18 மினிட்ஸ் அவங்க முழு ஹாரர் ஃபீலும் கொடுக்கணும்னு அதை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பெருசாக இம்பேக்டே க்ரியேட் பண்ணியிருக்காது. அந்த சீனை எடுத்திருந்தாலும் படம் நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிருக்கும். படத்தில் சிஜி இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அங்கங்கே. அது போக அருள்நிதி ஒரு பெட் ரெடன் சீன் நடிச்சிருப்பாரு. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிப்பிக்கல் ஹாரர் ஃபிலிமை விட ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் ஃபீலை கொடுத்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு 2 கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பார்ட் 3க்கு லீடுமே. அந்த ட்விஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஹாரர் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் ஃபீலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.